ஸோ காந்தாராக்கு அப்புறம் தமிழில் நாட்டார் கதைகளை மையப்படுத்தி முழுக்க முழுக்க வரக்கூடிய ஒரு படமாக அந்த படம் இருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் தென் நகுல் சாரும் ஃப்ரெஷ்ஷாக இருப்பார்னு நினைக்கிறேன். இந்த படத்தில் பார்த்துட்டு சொல்லுங்கள். ரொம்ப எஃபோர்ட் போட்டிருக்கோம். அது படம் வரும்போது உங்களுக்கும் கண்டிப்பாக தெரியும் நம்புகிறேன். ஷியோர் சார், லுக்கே பயங்கர ப்ராமிசிங்காக இருக்குது. ஆக்சுவலி இது வந்து எங்களுக்கு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் இந்த மாதிரி ஒரு லுக்கில் வந்து சாரை பார்க்கறது. ஸோ eagerly வெயிட்டிங் ஃபார் த ஃபிலிம். கண்டிப்பாக தேங்க்யூ சார். பெருசாக அந்த படத்துக்கு பண்ண முடியல. ஏன்னா அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகிறதே ஒரு பெரிய சேலஞ்சாக இருந்துச்சு. ரிலீஸ் பண்ணுறது தான் பெரிய அச்சீவ்மெண்ட் அப்படிங்கிற லெவலுக்கு வந்து அந்த படத்துக்கு வந்து அவ்வளோ அழுத்தங்களை வந்து எல்லா சைட்லேருந்து கொடுத்தாங்க. யாருமே வந்து ஒரு 30 வயசுக்கு கீழே ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ண ஒரு கிராமத்துலேருந்து வந்து ப்ரொடியூஸ் பண்ண முன் வராங்க அப்படின்னா இந்த அளவுக்கு பிரச்சனை கொடுப்பாங்களா அப்படிங்கிற அளவுக்கான பிரச்சனையை வந்து ஃபேஸ் பண்ணேன். ஸோ அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணதுக்கப்புறம் இதுக்கப்புறம் இந்த ஃபீல்டில் இருக்கணுமா அப்படின்னு தான் எனக்கு வந்து தோணுச்சு. ஆனால் அந்த கிராமத்தில் உள்ளவங்களுக்குலாம் ஒரு மைண்ட் செட் ஒன்று உண்டு. நம்ம எங்கே விழுந்தோமோ அங்கேயே எந்திரிக்கணும் அப்படிங்கிறது உண்டு. ஸோ அதனால் என் டீம் கூட சேர்ந்து நானும் பிளான் பண்ணி ஓகே நெக்ஸ்ட் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணலாம், சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணணும், நம்ம விட்டதை பிடிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணி ப்ரொடியூசர்கிட்ட அரேஞ்ச் பண்ணி என்னோட பிரதர்கிட்ட இந்த படத்தை அறிமுகப்படுத்தினது தான் த டார்க் ஹெவன். ஸோ இந்த படம் வந்து ஒரு நாட்டார் கதையை மையப்படுத்தி தான் அந்த படம் ஃபுல்லாமே இருக்கும். உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீல் வந்து இந்த படம் ஷார்ட்டாக கொடுக்கும். இதை நான் சார் சொல்லுங்கள் சார், என்ன ஃபார்ம்லாம் வச்சுருக்கீங்க? பட்ஜெட்டடாகவும் பண்ணுறீங்க, பட் அந்த ஃப்ரேமில் எங்களுக்கு நாங்கள் பார்க்க D3யுமே சொல்கிறேன், அந்த ஃப்ரேமில் பார்க்கும்போது சீரியஸாக அது ஒரு ஸ்மால் பட்ஜெட் ஃபிலிம் அப்படின்லாம் அதை அப்படி நம்ம சொல்லிட முடியாது. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள் சார், என்ன ஃபார்முலா வச்சுருக்கீங்க? இல்லை தனி ஃபார்முலாலாம் எதுவும் செப்பரேட்டெல்லாம் கிடையாது. கேமரா ஒர்க் நல்லா இருக்கணும்னா கேமரா மட்டும் குவாலிட்டியாக இருந்தால் பத்தாது, எல்லாமே கரெக்டாக இருக்கணும். ஆர்ட் ஒர்க் நல்லா இருக்கணும், காஸ்டியூம் நல்லா இருக்கணும், அந்த லொக்கேஷன் நல்லா இருக்கணும். இதெல்லாம் வந்துட்டு கரெக்டாக இருந்தாலே நல்லா வந்துடும். பாலாஜி வந்து அதில் தெளிவாக பண்ணுவார், கரெக்டாக இருக்கும். அதனால் மோஸ்ட்லி நல்லா வந்துடும். ஸோ இப்போ சார் ஃபஸ்ட்டு படமும் க்ரைம் த்ரில்லர், நீங்கள் சார் கூட ஒர்க் பண்ணது. செகண்டும் க்ரைம் த்ரில்லர். ஸோ ஃபஸ்ட்டு மேபி சார் உங்ககிட்ட இப்போ எப்படியும் கால் பண்ணி ஃபுல் ஸ்டோரி சொல்லியிருக்க மாட்டார், ஒரு ஒன் லைனாக சொல்லியிருப்பார். அப்போ உங்கள் மைண்டுக்கு தோணிருக்கோம்ல, என்ன பாலாஜி அகெயின் மறுபடியும் க்ரைம் த்ரில்லரா அப்படின்ற கொஸ்டின் உங்களுக்கு வந்துச்சா? இல்லை அப்படிலாம் வரல, இது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்தது. ஓகே, D3 படத்துக்கும் இதுக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்கும். இது D3 ஸ்க்ரீன் ப்ளே ரொம்ப நல்லாயிருக்கும், இதுவும் அதே மாதிரி தான் நல்லா ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருந்தார். கதை கிட்டத்தட்ட ஒரே பேட்டர்ன் மாதிரி இருந்தால் கூட நல்ல ஸ்க்ரீன் ப்ளே இருக்கும், நல்லா இன்ட்ரெஸ்டிங் இருக்கும். அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் இதுவும் ஒரே மாதிரி எனக்கு தோணல, டிஃப்ரெண்ட்டாக தான் தோணுச்சு. சூப்பர் சார். ஆனால் உங்களுக்கு வந்து அகெயின் ஒரு க்ரைம் த்ரில்லர் ஒர்க் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அதே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, பயங்கரமாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. சூப்பர் சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அகெயின் உங்களோட ஒர்க் நாங்கள் வந்திருக்க ப்ரெஸ் மீடியா அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் வணக்கம். இது வந்து என்னோட செகண்ட் மூவி. இதுக்கு முன்னாடி உடன்பால்னு சொல்லிட்டு ஒரு மூவி, ஒரு காமெடி ஜானர் பண்ணேன். ஸோ டார்க் ஹெவன். ஸோ இந்த கதை எனக்கு பாலாஜி ப்ரோ சொல்லும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அண்டு ஃபஸ்ட் டைம் த்ரில்லர் ஒர்க் பண்ணுறேன். அண்டு மோஷன் போஸ்டர் லைக் அவங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன், லைக் பிஜிஎம் ஒர்க் சார். ஸோ படத்துக்கு லைக் ஸ்கோர் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ சோன் தியேட்டர்ஸில் வரும், உங்களோட ஃபீட்பேக்ஸ் கொடுங்க. படம் எனக்கு ஃபஸ்ட்டு ஃபிலிம் தான், பட்டு அவரோட உழைப்பு பார்த்திங்கன்னா அளப்பெரிய உழைப்பு. எப்படி சொல்கிறதுன்னு கொஞ்சம் எனக்கு ஸ்டேஜ் ஃபியர் இருக்குது, மற்றபடி இல்லை. சரி, நீங்கள் ரிலாக்ஸ்டாகவே பேசலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான், நீங்கள் வந்து பயப்பட வேணாம், நீங்கள் ரொம்ப கேஷுவலாக பேசலாம். ஓகே மேம். ஆக்சுவலாக இது படம் இன்றைக்கி நிலைமைக்கு படம் எடுத்து அதை வெளியிடுறது எவ்வளோ பெரிய கஷ்டம்னு தெரியும். இவ்வளோ கஷ்டத்துலேயும் ஒரு நல்ல படத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறேங்கிறது அவரோட எண்ணம். அதில் உண்மையிலே ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபைடாக தான் எடுக்கிறாரு. அதுக்கு கோஆப்ரேட்டிவாக நக்குல் சாரும் நல்லா பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக அவர் நம்மளுக்கு தெரிஞ்சது எப்படி ஜோவியலான ஃபேஸு, ஒரு சிரிச்ச முகமாக தான் பார்த்துருப்பான். ஆனால் ஆன் ஷூட்டிங்கில் அவரை பார்க்கும்போது டோட்டலாக வேறு மாதிரி இருப்பார். ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஒரு போலீஸ் கேரக்டருக்கான இதில் இருப்பார். இன்னொன்று அளப்பரிய எப்படி சொல்கிறது, பாலாஜி இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்த என்னையை வந்து இவ்வளோ பெரிய பிக் ஃபில்மில் நிறுத்தினது வந்து டைரக்டர் பாலாஜி என்ன. ஸோ அதுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். இந்த நம்ம வடிவேல் சார் சொல்வார்ல, என்ன சொல்கிறது, அது ஏன்டா எப்படி இந்த
சாரி. இந்த படத்தில் வந்து நக்குல் சார் வந்து நான் சின்ன வயசுலேருந்து பார்க்குறப்போ ரொம்ப ஸ்க்ரீன்லேயுமே சரி எப்போ பார்த்தாலும் ஒரு வைப்பான ஒரு பர்சனாக இருப்பாங்க. ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் நாக்முக சாங்குக்கெலாம் வந்து ஸ்கூலில் டான்ஸ் ஆடுறது வந்து ஒரு பெரிய க்ரேஸாக இருக்கும். அப்படிப்பட்ட சாரோட ஃபிலிமில் வந்து ஒரு சின்ன பார்ட்டாக இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார். சார் வந்து எப்போ ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்தாலும் ஒரு எனர்ஜெட்டிக்காக ஒரு வைப்ரண்ட்டாக ஒரு ஸ்மைலிங் ஃபேஸோடு இருப்பாங்க. அது வந்து சார்ட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லோரும் இருந்தாலும் எல்லாருமே வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் வந்து சார் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ சார் தேங்க்யூ சார். அப்புறம் வந்து நம்ம படத்தில் பார்த்துட்டோன்னா நம்ம படத்தோட சினிமாட்டோகிராஃபர் சார் மணிகண்டன், அவர் வந்து நிறைய பேச மாட்டாங்க, அவங்களோட ஒர்க்ஸில் காட்டுவாங்க. அவங்க ஒவ்வொரு ஃப்ரேம்ஸ்லையும் அவங்க மெனக்கிட்டுறது வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ட்ரீம் கம் ட்ரூ மொமெண்ட். ஸோ ஸ்டேஜ் உங்களோடது, நீங்கள் பேசலாம். இங்கே இருக்கிற எல்லாருக்கும் பெரிய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ எஸ், ஒரு சோஷியல் மீடியா அப்படின்னா ஒரு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்னா 2018 மியூசிக்கலி டிக்டாக் அப்படின்னு ஆப்ஸ்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அது வரும்போதே குட்டி குட்டி வீடியோஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணி தூத்துக்குடி ஆக்சுவலாக என்னோடய ஊர். ஸோ அங்கே இருந்துக்கிட்டு நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் பண்ணியிருக்கேன். முக்கியமாக தமையன் அப்படின்னு என்னோடய ஒரு ஷார்ட் ஃபிலிம் வந்து நல்ல ரீச் இருந்துச்சு. ஸோ டேரக்டர் சார் என்னை பார்த்து கால் பண்ணது அதை பார்த்துட்டு தான். பிறகு உங்கள் தமையன் பார்த்தேன், தூத்துக்குள்ளே இருந்துட்டு இந்த அளவுக்கு நீங்கள் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, என்னோட கண்டிப்பாக அடுத்த ஃபிலிமில் நீங்கள் இருப்பீங்கன்னு சொல்லி எனக்கு சான்ஸ் கொடுத்து சின்ன வயசுலேருந்து நான் எதுக்கு ஆசைப்பட்டனோ சினிமா ஆக்டிங் அது மட்டும்தான் என்னோடய ஆசை. அதுக்காக தான் 2018 நான் உழைச்சிட்டு இருந்தேன். ஸோ அந்த கனவெல்லாம் இன்றைக்கி பாலாஜி சார் மூலிமா இங்கே நினைவாக இருக்குது. ஸோ இங்கே நான் நிற்கிறேங்கிறதே என்னால் நம்ப முடியல. இன்றைக்கி நைட் வரைக்கும் நான் போயிட்டு நம்ம நின்னமா உண்மையிலே இப்படிலாம் நடந்துச்சா, ஒரு இதெல்லாம் நம்ம நடித்த மாட்டேன் எனக்கு நம்புறதுக்கு இன்னும் ஒரு 2 நாள் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஒரு பயங்கர ஹாப்பினஸில் இருக்கேன். ஸோ அதுக்கெலாம் முக்கிய காரணம் என்னோடய டீம் மெம்பர்ஸ் தான். டெரின் அப்படின்னு ஒருத்தன், அவன் இல்லைனா நான் இல்லை. ஏன்னா அவன் தான் என்னோட நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் டைரக்ட் பண்ணது அவன் தான். தொடர்ந்து ஒரு 4-5 ஷார்ட் ஃபிலிம்ஸ் எனக்கு டைரக்ட் பண்ணி கொடுத்தான். எல்லாமே நல்ல ரீச் ஆச்சு யூடியூப்பில். தமையன், என்றும் காதல், தாரகை அப்படின்னு நிறைய மியூசிக் வீடியோஸ் எல்லாத்துக்கும் அவன் தான் டேரக்டர். ஸோ அவன் இல்லைனா நான் இங்கே இல்லை. ஸோ இந்த நேரத்தில் அவனையும் நான் தெரிவிச்சுக்கிறேன்னு ஆசைப்பட்றேன். சூப்பர் சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஐ திங்க் இதுக்கப்புறம் பிக் ஸ்க்ரீன்ஸ்லாம் உங்களை இன்னும் நம்ம அடிக்கடி பார்க்க ஆரம்பிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக. அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் லுக்கிங் ஃபார்வர்ட் உங்களோட அதர் ப்ராஜெக்ட்ஸ்க்கு. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஏன்னா எங்கள் ஊர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 650 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்குது. அங்கே வந்து என்ன சொல்ல, ஒரு இந்தியாவோட பார்டரில் தான் இருக்கும் அப்படின்னு தான் வந்து சொல்லலாம். எங்களுக்குலாம் சென்னையெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வியப்பாக இருக்கும், சினிமாலாம் பார்க்கும்போது ரொம்ப வியப்பாக இருக்கும். அப்படி இருக்கும்போது இன்றைக்கி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு சினிமாவுக்காக போராடக்கூடிய ஒரு கலைஞர்களையும் தேடி கண்டுபிடிச்சி இயக்குனர் பாலாஜி சார் வந்து வாய்ப்பு கொடுத்துருக்காரு. ஸோ அதுக்கே வந்து உண்மையில் அவருக்கு வந்து ஒரு பெரிய நன்றி சொல்லணும். நான் வந்து தொலைக்காட்சிகளில் நகைச்சுவை தொகுப்பாளராகவும் பலகுரல் கலைஞராகவும் இருந்தேன். 2-3 படம் நடிச்சிருந்தது. என்னோட 3வது படம். பாலாஜி சார் என்னை கான்டாக்ட் பண்ணார். அவரோட D3 படம் பார்த்தேன் தியேட்டரில். உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அன்னையிலேருந்தே நான் அவர்கிட்ட ஃபோனில் கான்டாக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். சார் எப்படியாவது உங்கள் படத்தில் நான் ஒர்க் பண்ணணும், உங்கள் படத்தில் நான் வந்து நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னையிலேருந்தே நான் அவர்கிட்ட வந்து கேட்டுக்கிட்டு இருந்தேன். அந்த படத்தில் வந்து பிரதமர் D3 படத்தில் வந்து உங்களுக்கான சரியான கேரக்டர் இல்லை, இந்த படத்தில் வந்து கண்டிப்பான முறையில் இருக்குன்னு சொல்லி எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. ஸோ அவருக்கு வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதேமாரி நகல் அண்ணன், உண்மையிலே அண்ணன் கூட நடிக்கிறத நான் ரொம்ப பெருமையாக இது பண்ணுறேன். எப்படி இருக்கு? அந்த கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி நான் 1-2 விஷயம் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அதை முதல்ல சொல்லிக்கிறேன். ஒரு கலைஞனோட திறமை வந்து எப்போது கௌரவப்படும் அப்படின்னு சொன்னால், அந்த கலைஞனோட கனவு, அவன் வந்து நிறைய போராட்டத்துக்கு அப்புறமா அவன் அந்த ஒரு விஷயத்தை சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிற அந்த ஒரு விஷயம் வந்து ஒரு துளியேனும் அங்கீகரிக்கப்பட்டு அவன் ஆசைப்படுற ஒரு விஷயம் வந்து நடந்து அவனுக்கான ஒரு மேடை கிடைச்சி அவனுக்கு அந்த ஒரு கனவை வந்து நனவாக்குறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும்போது அப்போ அவனோட உள்ளத்தில் ஏற்படுற ஒரு மகிழ்ச்சி, அவனுக்கு கிடைக்கிற அந்த முதல் மேடை, அதெல்லாமே வந்து வாழ்க்கையில் என்றைக்குமே நமக்கு மறக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷலான உணர்வில் தான் நான் இப்போ நின்றுட்டுருக்கேன். ஏன்னா உலகத்தில் வாழ்கிற சினிமா வந்து ஒரு கனவாகவே நினச்சிட்ருக்க எத்தனையோ பேர்கள் மத்தியில் நானும் ஒருத்தன். உலகத்தில் எந்த ஒரு மூலையில் இருந்து அந்த கனவோடு இருந்த என்ன தன்னோட திரைப்படத்தில் அவர் கொடுக்குற அந்த ஒரு கதாபாத்திரத்துக்கு நான் ஏதோ ஒரு வகையில் வந்து ஜஸ்டிஸ் பண்ணுவேன், அந்த ஏதோ ஒரு வகையில் வந்து அந்த கேரக்டரை அந்த கதாபாத்திரத்தை வந்து உயிர் கொடுப்பேன் அப்படின்னு நம்பி என்ன இந்த இடத்துக்கு கொண்டு வந்த டைரக்டர் பாலாஜி சார் அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னோட முதல் நன்றிகள் அண்ட் வணக்கம். மற்றும் வந்து எந்த ஒரு பெரிய நடிகர் அப்படிங்கிற ஒரு தற்பெருமையும் இல்லாமல் நம்மளோட ஹீரோ நகுல் சார் வந்துட்டு ரொம்ப சாதாரணமாக நம்ம எல்லாரையுமே அந்த ஸ்பாட்டில் வந்து
கேரி பண்ணுற விதமாகட்டும், பழகிற விதமாகட்டும், அவரோட அனுபவங்களை வந்து நம்ம கூட ஷேர் பண்ணுற முறையாகட்டும், அதெல்லாமே நமக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அந்த வகையில் வந்துட்டு அவருக்கு என்னோட நன்றிகள். மற்றும் நடிகை ரேணு சவுந்தர் மற்றும் என்னோட கோ ஆர்டிஸ்டாக இருக்கிற எல்லா கலைஞர்களும் மற்றும் இங்கே வரைக்கும் தந்திருக்கிற ஊடகவியலாளர்கள், பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்குமே, உங்கள் எல்லாருக்குமே முதல்ல என்னோட மாலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இதெல்லாமே என்னோட எஸ் சார். சார் உங்களுக்கு இன்ட்ரோவே வேணாம், ஏன்னா நாங்கள் எல்லாருமே உங்களை டெய்லி பார்த்துட்டு தான் இருக்கோம், அவ்வளோ வைரல் நீங்கள். ஸோ இந்த படத்தில் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? இந்த படத்தில் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னா, லைக் நீங்கள் ஒரு எக்ஸாம் எழுதும் போது ஒரு 10 minutes பிஃபோர் எப்படி இருக்கும், எல்லாருமே கையில் ஒரு பேப்பர் வச்சு படிச்சுட்டே இருப்பாங்க, என்ன வரப்போகுது என்ன அந்த மாதிரி தான் அவர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணார். ஒரு பெரிய டைலாக் இருக்கும், நீங்கள் பண்ணிடுங்க பிரதீப், நீங்கள் படிங்க அப்படின்னுவார். நெக்ஸ்ட் செகண்டே ஷார்ட் வைப்பார். ஸோ அவங்க இது வந்து எப்படி சொல்கிறது, ஒரு ஏரியாவில் கிரிக்கெட் விளையாடுற கேங் இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ அந்த மாதிரி ஒரு டீம் இது. ஆக்சுவலி அவ்வளோ க்ளோஸாக இருப்பாங்க, ஒரு ஃபேமிலி மாதிரி தான் அது ஃபீல் ஆகும். ஈவன் லைக் 13 ஃபிலிம்ஸ் பண்ணார் நீங்கள் சொன்னீங்க நக்குல் சார். லைக் ஹி நெவர் ட்ரீட்டட் லைக் நான் ஒரு ஸ்டாரு, நீங்கள்லாம் லைக் நியூ ஆர்டிஸ்ட் அப்படின்னு ஒரு வாட்டியும் ட்ரீட் பண்ணதே இல்லை. எல்லோரையும் என்கரேஜ் பண்ணிட்டே இருப்பார். லைக் ஒரு ஹைட்டாகவே இருக்கும் அந்த செட்டே, சூப்பராக ஜாலியாக இருக்கும். எனக்கு வந்து இட்ஸ் லைக் ஐ ஃபீல் லைக் இஸ் அ பிரதர் டு மீ. அந்த மாதிரி தான் நான் கேட்டேன் ஃபஸ்ட்டு, சார் எப்படி சார் உங்களுக்கு கூப்பிடுறது அப்படின்னு. இப்படி வந்தால் கூடுங்க பிரதீப் அப்படின்னாரு. எனக்கு அந்த பாய்ஸ் படத்தில் நீங்கள் சொன்னீங்கல்ல, ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு புது சேஞ்ச் இருக்கும் நக்குல் சாருக்கு அப்படின்ட்டு. பாய்ஸ் படத்துலேருந்து அவர் நெக்ஸ்ட் மூவிக்கே ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்தாரு. அது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு நல்லாவே தெரியும், ஏன்னா நானும் ஃபிட்னஸில் இருக்கேன். ஸோ அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது சாருக்கு இது ரொம்ப லைக் சின்ன விஷயம் தான் அது. ஸோ படத்தில் இன்னும் பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ஒரு நிமிஷம், இன்னொரு முக்கியமான இது என்னன்னா, ஃபர்ஸ்ட் லுக்கை வந்து டிரெக்டர் சசிகுமார் சார் அவர்கள் வந்து இப்போ லான்ச் பண்ணுறாங்க. ஸோ அதை பற்றி ஃபியூ வேர்ட்ஸ் சார். சசி சார் தான் எனக்கு போன படத்துக்கும் பண்ணார், இந்த படத்துக்கும் பண்ணார். ரொம்ப உரிமையாக கேட்கலாம் சசி சார்கிட்ட. ஸோ கேட்டேன், பண்ணி கொடுத்தாரு. அவ்வளோதான், ரொம்ப பெரிய கதைலாம் இல்லது. சூப்பர் சார். உங்கள் ஜேர்னி ஆல்ரெடி இந்த படத்தோட ஸ்ட்ரகிள்ஸ் என்ன அப்படிங்கிறது ஸ்டார்டிங்கில் கிரியேட்டிவ் ஹெட் சொன்னார், கேட்டோம். உங்களுக்கு இப்போ எப்படி இருக்குது? ஓகே அதெல்லாம் முடிஞ்சிச்சு, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்துட்டு போனோம் இருக்கா, இல்லை இன்னும் இனிமேல் தான் இருக்குது மெயின் பிக்சரே அந்த மாதிரியா? இல்லை அப்படிலாம் இல்லை, சண்டைக்குன்னு போனால் அடிப்பாங்க, நம்ம அடி வாங்குற மைண்ட் செட்டில் தான் போகணும். ஸோ சண்டையில் ஜெயிக்கணும்னு நினச்சா நிற்கணும், அவ்வளோதான். மொதல் படம் அது பாஸ் இஸ் பாஸ், அது மறந்துட்டேன், அவ்வளோதான். ஸோ இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. மிகப்பெரிய ஒரு பேரை நக்குல் சாருக்கு கொடுக்குன்னு நான் நம்புகிறேன். அட் த சேம் டைம் ஷரண் சாரும். அண்ட் இன்னொன்று நான் சொல்லணும், அவர் இந்த படத்துலேயே ரொம்ப எனக்கு தெரிஞ்சு கஷ்டப்பட்டோன்னா அது அலெக்ஸ் தான். ஏன்னா அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 காலகட்டத்தில் உண்டான கதைகள் இருக்குது. ஸோ அவர் ஒரு தம்பி கேரக்டருக்கு உடம்பை குறைக்கணும், அப்புறம் ஒரு இளவயது கேரக்டருக்கு உடம்பை ஃபிட்டாக்கணும், அதுக்கப்புறம் இன்னொரு கேரக்டர் இருக்குது. ஸோ அந்த 3க்குமே அவ்வளோ எஃபோர்ட் போட்டார். திருநெல்வேலியிலேருந்து வந்து பண்ணுறது வந்து எனக்கு ஒரு ஹாப்பி. ஸோ எங்கள் ஊர்லேருந்து ஒருத்தர் வந்து இந்த ஒரு எஃபோர்ட்டோடு பண்ணுறாரு அப்படிங்கும்போது எனக்கு அது ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்ட் தான் அவ்வளோ எஃபோர்ட் கொடுப்பாங்க. ஸோ அவரும் நல்லா வருவார்னு நம்புகிறேன். அண்ட் ஒன் திங், இதுக்கப்புறம் நக்குல் சாரோட வேறு மாதிரியான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்ப்பீங்க அப்படிங்கிறத நம்புகிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம், ஷரண் அப்படிங்கிறவர் தமிழ் சினிமாவில் ஒரு தவிர்க்க முடியாத குணச்சித்திர நடிகராக வருவார் அப்படிங்கிறது என்னோட மிகப்பெரிய நம்பிக்கை. அதுக்கான எஃபோர்ட் அவர் போட்டிருக்காரு. ஸோ நீங்களாம் பார்த்துட்டு படம் பார்த்துட்டு சொல்லுங்கள். ஃபார் த ஃபீல் ஆஃப் த ஃபில்ம், என்ன மாதிரி ஒரு ஐடியா இருக்குது இந்த ஃபில்மில். அண்ட் ப்ளஸ் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒரு காப்பாக நடிச்சிட்ருக்கேன். ஆரம்பத்தில் ரொம்ப நர்வஸாக இருந்தேன், இருந்தாலும் யூனிஃபார்ம் போடணும்னு ஆசை. சின்ன வயசுலேருந்து ஆர்மி ஜாயின் பண்ணணும்னு ஆசை இருந்தது. இப்போ அட்லீஸ்ட் போலீஸ் ஒர்க் பண்ணுறேன். அண்ட் ஐம் ரியலி ஹாப்பி டு பி ஹியர். தேங்க்யூ. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 20 years யூ ஹவ் கம்ப்ளீட்டட் ஆஸ் அன் ஹீரோ. அது வந்து ஐ திங்க் இப்போ ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறேன், மக்களோட மனசில் இன்னும் நீங்கள் நிற்கிறது. ஆக்சுவலாக சில வருஷங்கள் உங்களுக்கு ரிலீஸ் கூட இல்லை, பட் இருந்தாலும் ஆடியன்ஸ் உங்களை ஞாபகம் வச்சுருக்காங்க, உங்களோட படங்களை போய் பார்க்குறாங்க. ஐ திங்க் ஹவு பிளெஸ்ட் ஃபீல். அந்த பார்த்துதாங்க, ஐம் வெரி கிரேட்ஃபுல். நான் எந்த ஐடியாவோட சாரி கைஸ், நான் எந்த ஒரு ஐடியாவோட லைக் இப்படி தான் வருவேன், இப்படி தான் பண்ணுவேன், இப்படி தான் நடிப்பேன், அடுத்த படம் எப்படி இருக்கும், எந்த ஒரு ஐடியா ஓட வரல நான். ஐ ஜஸ்ட் வென்ட் ஸ்டெப் பை ஸ்டெப். அண்ட் இப்போ நீங்கள் 20 years சொல்லும் போது எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. 20 years, வா வாட் அ ட்ராவல். அண்ட் ஐம் வெரி ஹாப்பி தட் நான் இவங்க எல்லாரும் கூட நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன் இந்த 20 years. அண்ட் ஐ see them and I feel very grateful that உங்கள் முன்னாடி நான் வந்து ஒவ்வொரு வருஷம் மேபி ஒரு கேப் இருந்தால் கூட வந்து நிற்கிறேன். ஐ ஃபீல் வெரி கிரேட்ஃபுல் டு பி ஸ்டாண்டிங் ஹியர். சூப்பர் சார். டயர்டாக இருக்கா? இல்லை ஓகே ஃபைன், நான் இன்னும் கூட ஓடுறதுக்கு நான் ரெடியாக தான் இருக்கேன், எனக்கு இந்த பிரேக்லாம் வேணாம். நல்ல ஃபிலிம்ஸ் வரும்போது ஆக்சுவலாக நான் வந்து அதை வித் நோ ஹெசிடேஷன்ஸ் நான் அதை பண்ணுவேன் அந்த மாதிரி. ஆக்சுவலி
இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன்னு தோணுது எனக்கு. ஜஸ்ட் 20 இயர்ஸ் ஆக்சுவலாக எங்களுக்கு பெருசாக இருக்குது. பட் ஐ திங்க் நீங்கள் இன்னுமே அது ஒரு ஓகே இன்னும் இருக்குது